காலு ஜப்பானி அட ஒரு காலம் நொண்டியடாய் நீ படுத்தது அந்த கம்மா பொட்டலாம் கல்லிசரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரமா முன்னாடி ஊத்து தண்ணி கல்லிசரி மந்தையில வத்தல என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சட்டா என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் சுண்ணாம்பூர்ல நீ விளையாட நேரமாச்சுடா உன் தங்கச்சி காளியாத்தாவா கூட்டிக்கிட்டு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா புறப்பட்டான்டா அஞ்சூர் நாட்டை பார்க்க கலிசரி காளி முனி ஐயா நீ அள்ளி கொடுத்த சாம்பு ஒரு அசகு பெசகு வந்ததில்லை நீ எடுத்திருந்த ஈட்டியும் வீண் போனதில்லடா அந்த ஒத்த மரம் உள்ள ஒரு மல்ல எவனும் எடுக்க முடியாதடா கருப்பு காளி முனி ஐயா மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து ராக்காயை விட்டு கிளப்புதுடா பொன் குதிரை சாமி ஜாமி மகளே जगजननी सुगभानी कल्याणी जगजननी सुगभानी कल्याणी जगजननी सुगभानी कल्याणी जगजननी जननी जगजननी सुगस्वरूपिणी अब्बा अब्बा सुगस्वरूपिणी मधुरवाणी சொக்கநாதர் மனு மகிழுமினா மதுரை சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி குமாரி பவானி தாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரும் தர அம்மா அம்மா வேண்டும் வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாத சரூபி வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி வேதாந்த நாத சரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி
உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாடி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாடி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே நன்றி 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 வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட மானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி
சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு சத்தியமா ஒருத்தையோட நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல சொம்மபானம் அந்த சொம்மபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் செல்வனே 5 நிமிஷம்னே க்ளோஸ்னே குடும்பமே போச்சுனே 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மண்ணத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவை கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கையும் போய் கொஞ்சல்ல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி
கட்டும் முன்னால காலையில இருந்து கோலம் போடுகையில் காத்துல சவுண்டு கட்டு நான் எழுந்துட்டா எழுந்து பார்க்கையில் ஜன்னலை திறந்துட்டா குஞ்சு குமரிய கண்ணுல பார்த்தடா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாவு 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 டா டாவு லாட்டி டைடா டாவு 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 டா டாவு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நக்கலஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் கற்பீஸ் வாங்கி தந்த கண்ணிலால விடுத்து ஜாக்கெட்டு தைச்சு தந்த தேவி தேட்டரில் கதை கொண்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு முட்டைக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாவு 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 டா டாவு லாட்டி டைடா டாவு 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 டா டாவு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவை கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சல்ல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல்ல அட்டை எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு 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 டா டாவு லாட்டி டைடா 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 ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்திருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்திருக்கு சிரிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனங்க பிளே மிஸ்டேக் சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிரித்த கோமாளி வந்திருக்கு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்திருங்க போடு ஒரு வெட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க நல்லா நடிக்க வேணும் முன்னா சாமி அருள் வேணும் முங்க கும்பிடு தம்பி நம்ம சாமியத்தான் நம்பிடு தம்பி நம்ம குலசாமியத்தான் ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அவ்வளவுதான் இந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் என்ன பரிசு எழுத போறீங்களா கிடையாது பப்புன்னு வருகை பாடல் வாங்க பங்காளி மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா ஐயா நிக்கிறவங்களுக்கு இடம் இருக்குங்கய்யா இங்கே வாங்கய்யா சும்மா வாங்க வாங்கண்ணே ஏன் உட்கார மாட்டியா சிலந்தியா வா இதான் கெட்ட வழக்கம் இடம் இருந்தாலும் உட்கார மாட்டேன் பஸ்லையும் அப்படித்தான் உள்ள சீட்டு கிடக்கும் படிக்கட்டில் தொங்கி அந்த படிக்கட்டை உடச்சி விட்டு என்ன பஸ் இல்லையா அந்த தம்பி அப்படியே என்ன மதி அப்ப வணக்கம் காவல்துறையை கூப்பிடு ஏன்னா ஃபைன் கட்டினேன் எனக்கு தான் வேதனை தெரியும் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் மேலூர் சராகம் ஐயா வாங்க இவர்தான் மொழி அங்கிட்டு வராதா ஏய் தம்பி சிரிக்கிறேன் ஐயா நக்கல் பண்ணி
என் மேலூரில் ஏதாவது பிரச்சனையா? இந்த ரேடியோவில் கேட்குவியா? காவல்துறை என்னுடைய நண்பர்கள். ஐயா வணக்கம். பார்த்துணுரா ப்ரோ? இப்போ நீங்கள் மறைச்சீங்கன்னா ஏகப்பட்ட வேட்ட லைசன்ஸ் இருக்காது. இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பிறைத்தனி பையன் மகன் TR மணிகண்டன் அவர்களுக்கு சுண்ணாம்பூர், கீரனூர், துவரங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை வைத்து மகிழ் வைக்கிறார்கள். அப்போ நான் சுப்பிரமணி பேரன், இவன் மணிகண்டன் தார்க்கா. அப்புறம் யாரா? எப்போ அவனுக்கு இன்னொரு துண்டு போட முடியுமா? சிமுண்டு மூட பெருச்சு கட்டி குளிக்க முடியாது. தம்பி மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ் வைக்கிறார். கை தட்டலாம். இங்கே போய் ஆல்ரவுண்டர் அன்பு அண்ணன் தங்கராசு அண்ணன் அவங்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ் வைக்கிறார்கள். தாளம் தோன்றிருக்கும் நீளமா ஒரு நாள் கண்டேன், நீலகண்டேன் இப்படி ஒரு தலையை எங்கனையும் பார்க்க. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்திய இந்த கோயிலை வழிபட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பங்காளிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாங்க போ வாங்க. சரி சரி. நாடக கலையின் நகைச்சுவையை MKR அவர்களுக்கு பாசத்துக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் வீர செந்தில் விஸ்வாசம் சுண்ணாம்பூர் அன்பு உறவு சார்பாக இந்த அழகிய புகைப்படத்தை கொடுத்த அந்த உறவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். ரூம் பாய் கொண்டு போய் ஓ வீட்டில் மாட்டிடாத, ஓ வீட்டில் பிரச்சனை வந்துடும்டா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம் முருகன். இன்னைக்கு நாடக கலையை மக்களை பார்க்க வைத்தது அதை யூடியூப் தான். முருகன் யூடியூப் தானே. எந்த யூரியா கடை வச்சிருக்கியாடா? யூடியூப் என் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வீட்டில் பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கீங்கன்னா அது காரணமே அவன் தான். நாங்கள்லாம் சும்மாதேன். இந்த பொம்பளை அல்லையா தாய் காய்ச்சலா? போர்வையை பற்றிட்டு வந்திருக்கே காய்ச்சலான்ட்டேன். எடு போர்வை எடுத்தா. நன்றி நன்றி நன்றி. அப்போ வேற யாருக்கு விட்டு போல மை செட்டு? மை செட்டு போட்டு விடுங்க. எங்களது ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் கீரனூர் மை செட்டு. வாங்க வாங்க. ஏன் பதட்டப்படுறிய? யார் ஓனர்னு தெரியலையா? யாரோ வாங்க போய். எல்லாருமே முதலாளி தான். தொழிலாளி எல்லாம் சேர்ந்து உழைக்காவிட்டால் முதலாளி உருவாக முடியாது. அதனால அவர்கள் தான் நமக்கு தெய்வம் எல்லாமே. நீங்கள் தான் ஓனர். அப்போ ஒரு 500 ரூபா விடுவேன். சரி அப்புறம் கூகுள் பேல போட்டு இப்படி கேட்டுக்கிட்டா எல்லாம் கேட்க முடியாதுடா முருகா. ஏக்காய் எங்கே கட்டி வர்ற நீங்கள் அங்கே போங்க, 12ஆம் நம்பர் ரூமுக்கு போய் உட்காரு. மயனாத்தா ஜோரே ஊட்ட மாட்டேன். ஆள் ரொம்ப நறுக்கிட்டானே கிளறு மாதிரியே. சரிங்க போ. முருகன் ஒளிவில் நிலையத்தார் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இந்த நிற்கிற ஆள் கடைசி வரைக்கும் தான் நிற்பேன். ஆனால் நீ நிற்கிற ஆள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒன்றுக்கு நெருக்குன்னா போயிடலாம். ஊட உக்காந்துருக்கவாரு கடைசி வரைக்கும் பேம்பஸ் மாட்டித்தான் நீ உட்காரணும்.
அங்கனே அடிச்சு விட்டு போ பொண்டாட்டி புழு புழுன்னு துவைக்க. இவெல்லாம் ஒன்றுக்கு இருந்தால் ஓல்டு மங்கு வாட வருது. கண்டாலிமே பெட்டிக்கார மாதிரியாடா இருக்க. என்னடா ஆட்டுத்தலை வாட்டுற மாதிரி தலைய குளிக்க ஆடையில பாண்டி வளர்க்கிறாடாவே எக்கோவை அன்னை தந்தை தான் வணங்கி சுண்ணாம்பூரி அருமை நல்ல சபை வணங்கி அஞ்சூர் நாடு சுண்ணாம்பூர்ல என் கட்டண கட்டழகி நமக்கு அரணவள்ளி குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அரணவள்ளி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி உள்ள அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சுண்ணாம்புர கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு அரணவள்ளி குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அரணவள்ளி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோய் எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ சொல்லி வச்சா 18ஆம் படி பெரிய கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா 18ஆம் படி பெரிய கருப்பு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி எனக்கு அழகர் கோயில்கள்ல எதையும் குங்குமா பொட்டழகி அவோ எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ வண்டி ஊட்டி உள்ள ஆதி கிளவே வளர்த்த காரி மாட்டு 2 ஊட்டி நம்ம காரி மாட்ட 2 ஊட்டி சரட்டு வண்டி ஓட்டி அவோ போடு சரட்டு வண்டி ஊட்டி சலக மணி மாடு ஊட்டி நம்ம சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்கால போற வண்டிய ஏமாமா அவங்க சாயங்கால போல வண்டிய ஏமாமா சாயங்கால போற வண்டிய ஏமாமா நம்ம அரணவள்ளி வாசலுக்கு ஏழல மாமா நம்ம அரணவள்ளி வாசலுக்கு ஏழல மாமோய் எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா பள்ளி திருமணா அமுகோ பார்க்க தானே எழல மாமா கை தட்டின என் தம்பி லிங்கம் மட்டும்தான் ரப்புன்னு தட்டேன். நீங்களும் தட்ட மாட்டீங்களாங்க ப்ரோ? ஆமாம், தீபாவளி வருதுல்ல, பூரா குடும்பம் கஷ்டத்தை நோங்குவேன்.
நீ தீபாவளி வந்துட்டா பூரா பலகாரத்துக்கு போடணையாத்தா பலகாரத்தை போட்டு உணர்ச்சியா திண்டு குசிக்கிட்டு போகிறதுக்கு இந்த வேலை நீங்கள் முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வாட்டி டீச்சர்கிட்ட போய் ஆடிடாதீடா லப்புள்ள பொண்ணு அப்புறம் பள்ளிக்கூடம் 7 நாளைக்கு லீவ் விட்டுருவாங்கடா இன்னொரு ஏற்றுவேன் இன்னொரு ஏற்று உன் கையிலேயே கொஞ்சம் ஏற்று. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த பகுதியிலே நாடகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்து என் உறவுகளுக்கும் நாடகம் பார்க்க படாத கஷ்டப்பட்டு வந்திருக்கின்ற என் அன்பு உறவுகள், உண்மையிலேயே நாடகம் பார்க்க வர்றது என்ன 10 ரூபா செலவா? ஒரு ஆளை துணைக்கு பிடிக்கணும், துணைக்கு பிடிச்சி அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். இடவெளில நிப்பாட்டி அவன் பாட்டு சீரட்டை பற்ற வைப்பேன், நீ அப்படியே குருட்டு கோழி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கணும். படக்குன்னு 7 தடவை ஒன்றுக்கு இறங்குவேன், நீ வெறும் கையிலேயே தூக்கிட்டாவது இப்படியே தெரியணும். இல்லாட்ட இடவெளில விட்டுட்டு போனால் ஒத்தையில் போக முடியாது. ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா இன்றைக்கி 500 ரூபா வேணும். தேட்டர் மாதிரி அந்த சரக்கு அந்த அன்னையெல்லாம் பாவம் வாங்கி கொடுத்தே கொஞ்சம் உணவலை. உன் ஃபீலிங் புரியுது, எப்படி இப்படின்றியே. சரி விடு, தண்ணி இல்லாமல் இன்றைக்கி எதுவும் கிடையாது. அதே மாதிரி பொம்பளை ஆள் ஊறான், படக்குன்னு வீட்டுக்காருக்கு சோறு போடணும். பிரிட்சில் எல்லாத்தையும் தூக்கி வைப்பியாதான். அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிரிட்சை திறக்குது, பாவம் செருப்புலாம் கொண்டு வச்சிருக்கு. 5000 ரூபாய்க்கு எடுத்துச்சான், கெட்டு போயிடும்னு சொன்னாங்களாம். செருப்பு விளக்க மாதிரிலாம் அதில் இருக்கும். அப்போல்லாம் ஒரே நாள் தான் சுட வச்சு சாப்பிடுவான், குழம்பு தூக்கி நாய்க்கு ஊற்றிடுவான். இன்னைக்கு 1ஆம் தேதி ஆட்டுற மாவு 30 நாள் அதே மாவு தான். புரிஞ்சு எதிர்த்து பேச முடியாது. என்ன புளிப்பா இருக்கு, நீ புடுங்குற போதும், புளிப்பா இருக்குன்னா மயிறு சம்பாதிக்குது. இஷ்டம்னா சாப்பிட்றியா இல்லை மாவத்தி கொட்டவா? சரிங்க மேடம். அதான் இன்னைக்கு காலங்கள் அப்படி மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன காலங்கள் மாறினாலும் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதிலையும் சாதி மதம் பாராமல் பாசம் காட்டுவதிலையும் என் தமிழனை மிஞ்சி உலகத்தில் யாருமே கிடையாது. அதே மாதிரி கூடயே பழகி சொந்த வந்தம் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டான்னா அவனுக்கு தர்த்தினி பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம். ஜெய்வனை வச்சிருவேன். கேரளாவுக்கு போவேன் ஜெய்வனை வைக்க, ஏற்ற விட்டு ராமசாமி வீடு கட்டுறியான்னு 12,000 ஒரு ஆள், அங்கிட்டு ஒரு ஆள் வருவேன். 25 ரூபாய்க்கு ஜெய்வனை ஒன்று இருக்குனே, அதை வச்சிங்கன்னா 8 நாளில் கேட்குமா. இன்னொரு ஆள் வருவேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஜெய்வனை ஒரு தகடு இருக்கு, வச்சேன்னா பரம்பரையே சோழியை முடிச்சிடும் அப்படின்ட்டு உடனே அதைத்தான் செய்வேன். ஒரே ஒரு விஷயம், வாழ பொறுக்காத உலகத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். போராமை இல்லாத ஆள் இருக்கீங்களா? பொம்பளைலாம் நீங்கள் போராம பட மாட்டீங்களாத்தா? ஒரு பொம்பளைக்கு இந்த இதுக்கு இங்கிட்டு மசுறு போயிடுச்சுன்னா பேசிடுவேன். மசுரை பாருடி கருகருன்னு நல்லா முடியா இருக்கு, அவள்கிட்ட கேளுவேன் என்ன தேய்க்கிறான், என்ன தேய்ச்சி ஏன் கரண்ட் இழுக்க போறியா? அவங்களுக்கு அவங்க தான் அழகு. ஆண்கள் அதே மாதிரி தான். அடுத்தால ஒரு நல்ல செல்போனை வச்சிடக்கூடாது, முடியை ஒட்ட வெட்டிடக்கூடாது, போராமத்தனம் இதெல்லாம் இருக்கே கூடாது. போட்டி போடலாம், நீயா நானா போட்டி போடலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1000 காளை அவுத்து விடுறாங்க, 1000 வீரர்கள் மாடு பிடிக்கிறாங்க. எல்லா பேத்துக்குமே காரு பரிசு இருக்கா? கிடையாது. திறமைக்கு தான் பரிசு. அப்படி எல்லாருமே நைட்டு படுத்துக்கிட்டு யோசிங்க, இந்த உலகத்தில் யாரா பெரிய ஆளுன்னு நீங்க யோசிங்க. யாருமே பெரிய ஆள் அல்ல. 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாயை தவிர யாருமே பெரிய ஆள் அல்ல. தாய் தான் பெரிய ஆள். உண்மைதானப்பு? இப்போ கைதட்டு 4 உரம் கொஞ்சம் ரூமுக்குள்ள வாவேன், கேசரி கண்டி வச்சிருக்கேன் இங்கே வாவேன். இல்லை கைதட்டு 4 ஊரம் அம்மா சொன்னோடனே கேப்பியாக்க. அம்மா சொல்லும், டேய் இங்கே வாடா, எங்கே போகிற? திருப்போணம் போகிறேம்மா. டேய் தேங்காய் எண்ணெய் இல்லை, தாலிக்கே கோல்டு வின்னர் இல்லை, காய்கறி இல்லை, தக்காளி இல்லை, வாங்கிட்டு வாடா. மய உடனே ஆகட்டும் தாயே, நான் அப்படியே செய்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும், உத்தரவிடுங்கள் தாயே சொல்லுவானாக்கா. ஒரே வார்த்தை பேசுவேன், வேலை மஜரப்பாரு எம்பிடித்தான் வளர்த்து வச்சிருக்காங்க தெரியல. நம்ம எல்லாருமே அப்படித்தான் பேசுறான். இதுல இருந்து என்ன தெரியும்னா, தாய் தகப்பன் இருக்கு வரை அவங்க அருமை தெரியாது. ஒரு வீட்டில்
தாய் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான பாசமும் அறுசுவை உணவும் போய்விடும். தந்தை இல்லை என்றால் தந்தையினுடைய சுமையை சுமக்க ஆரம்பிப்பேன், கல்வி போய்விடும். அதனால கடைசி வரைக்கும் தாய் தகப்பனை மட்டும் கலங்க விட்டுறாது. உங்க பாதம் தொட்டு கேட்குறேன், அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைங்க ஐயா. நல்லா இருப்பிய. இப்போ நான்லாம் ஆதரவு வீட்டில் வச்சிருக்கேன். எதுக்கு? அங்கே செம்புரியாடு வெள்ளாடை வளர்க்குறதுக்கா? கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அப்புறம் ஆடு மாடுதான் தன்னுடைய குட்டிகளை பாஞ்சு தள்ளும். ஒரு குட்டியை பால் கொடுத்து வளர்க்க மறுபடியும் சென்னையாயிரும். அதே முன்னாடி ஈண்ட குட்டி மறுபடியும் ஓடியாடுறான். அதே தாய் முட்டி தள்ளும். அதே மாதிரி ஆகிப்போச்சு தாய் தகப்பனுடைய வாழ்க்கையெல்லாம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க என் அன்புறவுகளை. அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டா எதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஆதரவற்ற எல்லாம் தேவையில்லையே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கவலை இருக்கு. இங்கே கவலை இல்லாத மனுஷன் நான் தான் சொல்கிறாள், கை தூக்குங்கனே. ஏய், நீ எது கை தூக்குற? இல்லையா? உனக்கெல்லாம் எப்படி 2 லாரி இருக்குன்னு நினைக்கிறேன். லேசாக கலங்குறியாடா கருப்பா. கருப்பை காப்பாத்தாரே. கவலை எல்லாத்தையும் இருக்கு. அந்த கவலையெல்லாம் போக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் நாடகங்கள்லாம். காவல்துறை அதிகாரி இங்கே வந்தாங்க. உண்மையிலே அற்புதமான அதிகாரி. அவர் பாத்தினூர், நம்ம ஏரியாதான். காவல்துறை அதிகாரியை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே பயந்து கிடக்குமே. ஏன் பயப்படுற? பயப்பட தேவையில்லை. அவருடைய சட்டத்தையும் வேலையும் அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் 2 வீலரோ 4 வீலரோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ சரியாக வச்சிரு. என் தமிழை யார்கிட்டையுமே ரோட்டில் நின்று கை கட்டி நிற்க தேவையில்லை. சரிதானே? அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நண்பர்கள் தான். அதில் என்ன பண்ணுற சில பேர் அந்த அந்த பேர் என்ன பேரிக்காடா அங்கே ஒரு ஆள் மட்டும் காலையில் ஒரு 200 ரூபா பிடிச்சி போலீஸ்கார போட்டவுடனே அவன் போவேன்னு நினைக்கிற போக மாட்டேன். நம்மளை அவதாரம் போட்டாங்க அப்படின்னா அவன் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவன் போலீஸ் வேலை வைப்பேன். யாரையும் கிராஸ் பண்ண விட மாட்டேன். அப்படி போகும்போதே சைஸாக சிம்டம்ஸ் காட்டுவேன். ப்ரோ எங்கே? மெடிக்கலுக்கு போகிறேன், திருப்போனோம். போலீஸ் இருக்காங்களா? நீங்கள் சரி மாத்திரை நாளை பண்ண வாங்குவோம். அவன் கிளம்பிடுவேன். அடுத்த ஒரு ஆள் வேகமாக வருவேன். அதே ஆள் ஐயோ என் பொண்டாட்டி மாசமாக இருக்காளே, மாசம் போனா போயிடும். அடுத்த ஒரு ஆள் 80ல் வந்தேன். வெளிநாட்டில் இருந்து ஏர்போர்ட்டில் சித்தப்பாவை ஏற்றுறதுக்கு வந்தவன் 80ல் வந்திருக்கேன். அவன் ப்ரோ ப்ரோன்னு இருக்கேன். அவனை கேட்கல ப்ரோ அப்படின்னு இருக்கேன். அவன் விட்டுட்டேன். சீமக்கருவில் விட்டு பாலத்தில் முட்டி அவன் ஒரு பக்கம், டயர் ஒரு பக்கம், ரிம்மெல்லாம் வளைஞ்சு கைகாலெலாம் அரைச்சி எலும்புலாம் முறிஞ்சு பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடந்திருக்கேன். சொந்தக்காரன் போய் அழுதுருக்கேன். ஒன்னே மாதிரி வண்டி ஓட்ட முடியாதாடா, எப்படா விட்டேன்? மயத்தை புடுங்க விட்டேன். நான் பாடு தானே வந்தேன். எவனும் தெரியல. சண்டாளா பையன் மண்டையே காட்டேன். திரும்புறதுக்குள்ள ஏன் மண்டையை கொண்டு போக தெரிஞ்சானாடா. அதனால ஏன் இந்த பயம்? பயப்பட தேவையில்லை. என்ன தீபாவளி வர்றது, தீபாவளி வந்து அந்த பட்டாசுல வெடிக்கும் போது தாய்மார்கள் தாய் தகப்பன்லாம் குழந்தைகள்கிட்ட பெரியங்குண்ட வெடிகளை கொடுக்காது. அதில் அப்பேன் அத்தாவுக்கு ஒரு பெருமைப்பா. ஏன் கிணத்து வெடியாக வைப்பேன். மூத்தவன் அணிகுண்டை பிடிச்சி அப்படியே போடுவேன். அன்னைக்கு பார்க்குறேன் ஆத்தா கவட்டுக்குள்ளே ஓட்டேன். டம்முன்னு வெடிச்சு அவன் முண்டை சேலையை உருகிட்டு ஓடிட்டா. எப்படி வளர்ப்பு? மயத்தை புடுங்கின வளர்ப்பு. சிரிக்கக்கூடாது ப்ரோ. பாடத்தை கவனிங்க. சைலண்ட் பிளேஸ். அப்போ நான் கருத்து சொல்றது உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்க செய்யணும். எங்கள் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். மயம் இளவட்டம்ப்பா, நல்லா படித்த பையன். பைக்கை தாறுமாறாக ஓட்டுவேன். அவங்க அப்பா ஆடு மாடு மேய்ச்சி உட்காந்து ஒப்பு வைக்கிறேன். எனக்கு 1.25 லட்ச ரூபாய்க்கு பெரிய வண்டி இருக்குவார், டயர் இந்த தண்டி பைக். அதை வாங்கி கொடுத்தாத்தான் காலேஜுக்கு போகமுன்றேன். ஒத்த பைய அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. அவன் பாட்டுக்கு டர்ரு புருன்னு ஓட்டுறேன். அவங்க ஆத்தா விபத்தில் இறந்து போனேன்ப்பா. அவங்க அம்மா சொல்லி அழுகுது. ஐயா 2 கையை விட்டு ஓட்டுவே ஐயா, இப்போ எங்களை கையை விட்டு போயிட்டே ஐயா. 2 கையை விட்டு ஓட்டுவானா, இப்போ எங்களை விட்டு போயிடுவானா. ஒரே ஒரு விஷயம்,
பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறுவரோ சிறுமிகளுக்கோ டூலர் பைக்கை கொடுக்காதீங்கண்ணே. அண்ணே நானா பட்ட கஷ்டம் கொஞ்ச நாள் சொல்லண்ணே. ஆரம்பத்தில் பெரிய லெவலில் குடிப்பேன் நான். தண்ணி அடித்து லிங்கத்துக்கெல்லாம் தெரியும். கட்டிங் ஊற்றி கொடுத்தாச்சே வெளியே வருவேன். ஊருக்கார வந்து கொஞ்சம் லேட்டாக எம்கேஆர்னு சொன்னால் நாடகத்தை கெடுத்தே வருவேன். அப்படி இருந்த நான் பெத்த தாய் தான் வைப்பேன். எங்கள் அப்பாலாம் போல்டேஜ் வரைக்கும் போயிட்டார். இப்படி தண்ணியை போட்டு தெரியும் அந்த தாயில் வேணாம்டா அப்படின்னு. எங்கள் அம்மாலாம் இப்படி ஒரு பிள்ளையை பற்றி நினச்சதுக்கு நான் பிறண்டைக்கு எடுத்தாண்டா என் வயிற்றில் அடிக்கணும்னு சொன்னிச்சு. அதே தாயும் தகப்பனும் இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. என் பிள்ளை இந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் தானா நம்ம பிள்ளை. ஏன் இந்த குடியை விட்டதுனால ஐயா, நான் விளம்பரத்துக்கு சொல்லலை, நான் விழிப்புணர்வாக சொல்கிறேன். நம்ம இந்த பிறவியோட நம்ம பிறக்க போகிறது கிடையாது. உங்களையெல்லாம் நான் பார்க்க போகிறது கிடையாது அடுத்த பிறவிலாம். இந்த பிறவியில் நீங்கள் எல்லாருமே 100 வருஷத்துக்கு கடைசி வரைக்கும் என் கூட நீங்கள் எல்லாருமே இருக்கணும். வெளிநாட்டில் நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் போனேன். அப்போ வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவாங்க. சிங்கப்பூரில் விருந்துக்கு போகும்போது வீட்டுக்கார அம்மா சீரட் அடிக்கேன், ஒரு பெக்கு போடும், புருஷன் தண்ணி அடிப்பேன். அதே நிலைமையை தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஆம்பளை போய் திருப்போணத்தில் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வா, உன் பொண்டாட்டி ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துருந்துச்சுன்னா நீ என்னடி கோத்தாண்டுவ. அது சேலையை தூக்கிட்டு என்னடா அங்கே உம்மா பிள்ளைய ஊரா என் அம்மா என் அப்பா என் அம்மா என் அப்பா நக்குன மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கருத்து. நினச்சி பார்க்கணும். ஆம்பளைகள் 1008 சேட்டைகளை பண்ணினாலும் நம்ம புருஷன்தான் என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவாருன்னு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு பிள்ளைகளையும் நம்மளையும் வீட்டையும் பார்த்து சிக்கனமாக பிழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன்னா தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சி தான், என் தாய்மார்கள் தான். உங்களுக்கு என்ன கவலை? யாராவது கை தட்டுறியா? உங்களை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். அப்புறம் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது சரிதான். வீட்டுக்காரர் இருந்தால் ரப்பரப்புன்னு அடிங்கப்பா. யார் கை தட்டுறா? அதுகளுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான், புரிஞ்சனை வேகமாக கிளப்பி விடணும். வேலைக்கு போய் தொலை, பசி வந்துருச்சு, போயா. ஒரு மஞ்சள் கலர் ஒரு வேனு வரும், பிள்ளைக்கு 2 இட்லியை ஊட்டி சுச்சு சுச்சு சாப்பிட்றான். அவன் அழுவேன், போக மாட்டேன், வலிக்கணும், போக மாட்டேன். போ, இல்லைன்னா உங்கள் அப்பையும் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அவங்க அப்பையும் பூச்சாண்டியான். ஆமாம், அவன் 2 தடவை கணேசி கோயில கேஸில் உள்ளவனவே அனுப்பி விட்டு பூரா சீரியலை பார்க்குங்க. இந்த சீரியலை பார்க்கும்போது அது அதுகளுக்கு பொழுதுபோக்கு. கிரைண்டர் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கும், அது ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒப்பு வச்சு அழுகும். நல்ல ஒம்பளை செத்து போனான். இன்னமே அப்படி அழுகாதுக்கா. அப்படி சீரியலில் ஒரு ஒம்பளை செத்து போச்சுன்னா ஊரோட சேர்ந்து நீர்மாலைக்கு போயிரு. நீர்மாலைக்கு போய் தப்பாட்டத்தில் இருந்தால் நக்க 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 நக்கணும் அப்படியே கொண்டு வந்து குடத்தை உடச்சி போட்டு டிவியை கட்டி பிடிச்சி அழுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆம்பளைய என்ன சம்பாதிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்காரு எப்படி இருக்காரு, நம்ம எப்படி பிழைக்கணும்னு யோசிக்கணும். பூரா லோனு வாங்கி வைக்குதுங்க. அந்த லோனு இந்த லோனுன்னு பூராமே லோனு வாங்கி வச்சுட்டு வீட்டில் பொம்பளைய உட்காந்தது புருஷன் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை கொட்டின மாதிரி. இன்னைக்கு வியாழக்கிழமையா வந்துட்டானடி, இது உடனே போன் அடிக்க, ஏங்க அந்த 2 லட்ச ரூபா லோனுக்காரன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன். அப்படியா, நான் குளுக்கோஸ் ஏறுதுன்னு சொல்றி. என் புருஷனுக்கு குளுக்கோஸ் ஏறுது, பொழைச்சதே பெரும் பொழப்பு. அவன் பார்ப்பேன், அட முண்டை நம்மளை கொண்டுருவா போல, உன் லோன் காசே வேணா, நான் 1 வாரம் கழிச்சு வரேன் போயிடுவேன். அன்னைக்கு ஊரில் இன் பண்ணி கூலிங் கிளாஸோட என்ஃபீல்டில் ஒரு ஆள் அப்படி பேக்கோட வந்தார். எங்கள் ஊரில் நடந்தது. பொம்பளை ஊரா கிளப்பிருச்சு. ஏய் அடி அங்கே இரு, இங்கே வாடி, ஏய் பிரியா இங்கே வாடி, என்ன லோனுக்காரன் கேள்றி, ஆள் நல்லா இருக்கேன். போய் அவன்கிட்ட போய் என்ன லோனு, வாரத்துக்கு எவ்வளோ கட்டணும், எம்புட்டு கொடுப்பிய, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பொம்பளை ஊரம் மொச்சவனே அவன் அழுதுட்டேன். நான் லோனுக்காரன் இல்லடி பாதகத்தி மகளெல்லாம், நான் கருது வண்டி ஓனர், வயக்காட்டில் தொழிதா ஈரமாக இருக்கான்னு பார்க்க வந்தவன், உங்களை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நல்லதோ கெட்டதோ சொல்லி அனுப்ப ஆள் விடுவாங்க. ஒரு ஆள் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ள இங்கே பொண்ணுக்கு வளகாப்பு வந்துடும்.
அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பூரா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு பூரா பேருமே அதான். வெளியே இருக்கும்போது கூட போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு வரேன். சி, வெளியே இருக்கும்போது முக்குனப்போ எடுத்த படம் கிரிச். என் தரத்தினை பிடிச்ச பையன் தம்மதமில்லாமல் சிரிப்பேன். இதே உன் மேலே எனக்கு சீன்னு வர்றது. ஒரு இளைஞர் கருவத்தூரில் உட்காந்து ஒரு வயசான ஒரு தூர்க்கட்டையை பிடிச்சிட்டு வெளியே இருந்தார். அவன் லவ்வர்கிட்ட முத்தம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த நேரம் அவன் பக்கத்து தூர்க்கட்டையில் வெளியே இருந்தவன், ஏய் ஒரு முத்தம் கொடுறா. உடனே அந்த புள்ள இவன் இந்த பெரியவர் பண்ணிதான் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அவரை பேல விடாம பண்ணி இந்த கொடுமையாடா. பொம்பளை சிரிங்கத்தா. இதுல என்ன கருத்துனா, காதலிப்பது தவறில்லை, காதலிக்க தான் தவறுன்னு சொல்லலை. காதலிங்க, மனசும் ஒத்து போனா அதுதான் உண்மையான காதல். அந்த காதலை பெத்ததாய் தப்பன கண்கலங்க வச்சு மனசை வேதனைப்படுத்தித்தான் நீங்க திருமணம் செய்யணுமா? கிடையாது. உங்களை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செஞ்சு வாழுங்க. வாழ்த்துக்கள். அதுலேயும் அம்மாவோ அப்பாவோ போன் அடித்தா இளைஞர்களுக்கு பூரா எரிச்சலாத்தான் இருக்கு. போன் அடிப்பார் அவங்க அப்பா, டேய் எங்கடா இருக்க? அப்பா மதுல இருக்கப்பா. டேய் வரும்போது அந்த புண்ணாக்கு வாங்கிட்டு வாடா. அவங்க பாய் எனக்கு வேலை இருக்கு. லவ்வர் போன் அடிக்கட்டா சொல்ற 1 மணிக்கு ஆரம்பிச்சவன் நைட்டு 8 மணி வரைக்கும் சொல்றான்னு தான் சொல்லுவேன். சொல்றா. அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது பக்கத்துல இருந்து நான் கவனிச்சேன். பஸ்ஸில் அப்ப பேசுறேன், ஏய் என்ன பண்ற? அது இப்போ தாண்டா அடுப்பு பற்ற வைக்கிறேன். சொல்லு. உழவு வச்சிட்டியா? இவன் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கேன், மம்மி பண்றாங்க. என்ன அரிசின்னு கேட்குறேன். அந்த பிள்ளை நவாப். இவன் எங்க வீட்லயும் நவாப்பு தான். ரேசரிசி ஆத்தா கல்ல பறக்கிட்டு இருக்கான். எங்க வீட்லயும் நவாப்பு தான். அடுத்து கேட்குறேன், என்ன சட்டி போட்டிருக்க? அம்மா அதை வாங்கி டெய்லி போனால் 400 ஏக்கரில் உழுகலாம் சட்டியை வச்சு. அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் விடவே மாட்டேன். அதுலேயும் சில பேர் போர்வைக்குள்ள பொத்திட்டு பேசுவாங்கடா, கச்சு புண்ணு பேசுவாங்க. சில பேர் பயந்து மிரண்டு. இந்த சின்ன பயலுக தம்பி சூத்தரிச்சு போவேன். என்ன அவன் சிரிக்க பார்த்தா நமக்கு அப்போ தெரிஞ்ச விளையாட்டுலாம் இங்கே நிற்கிற 1990களில் பிறந்த இளைஞர்களுக்கு தெரியும். நம்ம விளையாண்டது என்னடா இல்லைங்க, கிட்டி பிள்ளை இந்த ஒரு கம்ப கவிட்டு மேலே ஏறு வாங்கிவாரு. அது என்னது? தாப்பலாங்குச்சியா, மரக்குரங்கா, என்ன ஒரு ஊருக்கு ஒரு விளையாட்டா இருக்கு. அப்படித்தான் நம்ம விளையாண்டா. இவங்க விளையாடுறத பார்த்துருக்கியா? பிரிபேடு 5-6 பேர் அதில் வாய்ஸ் கேட்குதுப்பா. இவன் இங்கேருந்து சொல்கிறேன், ப்ரோ சந்துக்குள்ள ஒருத்தன் நிற்கிறேன் ப்ரோ மாடியில் ஏறான் ப்ரோ மரத்தில் ஒருத்தன் இருக்கேன் ப்ரோ. ஊருக்காரன் ப்ரோ திரண்டேன் 60 கம்பம் ஏறா. எவனா மரமட்டையில் வர்றான் நம்மளோட களவாணி பையனை மிரண்டு ஓடி. இன்னைக்கு உண்மையான பாசம் இருக்கா? மனதளவில் இருந்ததுன்னா பெரியவங்க அங்கே அமர்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வீரமும் குறையல, பாசமும் குறையல. இன்னைக்கு நம்மகிட்ட பேசும்போதே நல்லா பேசுவேன். நீ இல்லைன்னா அவ்வளோதான், ஊயின்ட்டுவேன், நீ போய் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போ, கலை போட்டு அறுப்பான்டா, கலை எவனுக்கு சாகு வருது இவன் வேறேன்ட்டு. இதே இன்னைக்கு உலகம். அப்பெல்லாம் நம்ம அன்பா தானே இருந்தோம். ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஆடு கத்துச்சுன்னா அன்னைக்கு டோட்டல் சுண்ணாம்பூரே தரலாம், அஞ்சூர் நாடே. அவன் ஆரம்ப வீட்டில் ஆடு கத்துதுடா, எவனா வந்துட்டான்டா, மொதுன்னு வர்றான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஆடை தூக்கும் போது இங்கேருந்து லைட் அடிச்சு காமிப்பேன். அந்த கடாயை தூக்குங்கண்ணே, அதை தூக்குங்க. அந்த கிளையை தூக்கிட்டு போங்கண்ணே, அவன் தான் கட்டாளி மகன் டெய்லி மண்ணை வரை தூத்துறான். கொண்டு போய் கிட்னி எடுத்துருங்கண்ணே. இந்த படப்பில் இப்படி தீய வச்சுட்டு போங்கண்ணே. அந்த ஐயா அது காசி படப்பு, ஆர்வம் படப்பு அந்த இருக்கு, அதில் வச்சுட்டீங்களாண்ணே. அப்பாடா, இது வாழ்க்கையா? நடக்குதா இல்லையா சொல்லுங்க? நடக்குது பங்காளி. நீங்கள் எல்லாம் வேர்வை சிந்தி
ரத்தம் சித்தி நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு எனக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, களை வாங்கக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய தொழில் புனிதமானது. என் தமிழனை இங்கே இருக்கக்கூடிய தமிழை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க தமிழனுக்கிட்ட பூரா இறக்க சிந்தனை இருக்கு. நீங்கள் அத்தனை பேருமே தர்மம் செஞ்சவங்க தான். நீங்கள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் தான் நினைக்கிறேன். ஒரு சாங் பாடிக்கிறோமா? எக்கோ வச்சு சார் போய் பங்காளி. ஹலோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க சம்பளத்துக்கு 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், பரம்பரையா நல்ல குடும்பத்து பையனு பேரு வாங்கி வச்சிருந்தேன், சிவகங்கை பைபாஸில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு 25 ஏக்கரை 10 வருஷமா விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா வருஷம் தங்க நல்ல ரேட்டு ஏறுதுன்னு சொல்லி 150 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்தா என்னைக்கு நம்ம பணக்கார ஆகிறதுன்னு மதுரையில் சம்பளத்துக்கு ஆளை போட்டு 1.5 கோடியை 10 பைசா வட்டிக்கு விட்டுருந்தேன். பார்ச்சுனர் கார் 2 வச்சிருந்தேன். வெளியே தெரு போகிறதுக்கு என்ஃபீல்டு பைக்கு வச்சிருந்தேன். ஐபோனு செல்லு 1 அமெரிக்காவில் இருந்து 5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். நம்ம பணம் ஏற ஏற பாதுகாப்பு முக்கியம்னு 15 பேரை தினமும் தண்ணியை போட்டுக்கிட்டு கூடையை கூட்டிக்கிட்டு திரிஞ்சு கிடந்தேன். சரி மண்டை காயுதே, நைட் நேரம் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி மதுரையில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. ஆண்டவா குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம், நான் எண்ணி பார்க்கல, அதை என்னை பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டே. எல்லாமே முடிஞ்ச வெண்ணே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச வெண்ணே கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளையே பெத்த தாயுத பெண் சொந்த வந்த பழகின நண்பர்கள் எல்லாம் தேவையில்லை. விடிஞ்சா காலையில 4 மணிக்கெல்லாம் கப்பு சைடிஸ் தண்ணி மட்டும் இருந்தா போதும். 20 வருஷமா குடிச்சிட்டு தெரிஞ்ச அந்த வீரத்தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுஜா குடிக்கும் போது மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு சரக்கு வாங்குறதுக்கு பல காலில் விழுந்ததுண்டு சரக்கு வாங்குறதுக்கு பல காலில் விழுந்ததுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளையும் அஞ்சுரு நாடு கொடிகட்டி வாழ்ந்த நாட்டில் உள்ள பெரியவங்க சொன்ன வார்த்தைகளையும் கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழணும் முன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை எதுக்கு படிச்சான்னு கூட்டத்தில் பார்க்குற ஆளுங்க என்னை ஓத்தாங்குமான்னு வஞ்சாலும் பரவாயில்ல தாய் பிள்ளைகளை நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இந்த பாட்டை எக்கோ குறை இந்த பாட்டை கேட்கும்போது ஞானமான ஆளுங்க படித்த ஆளுங்க எதையுமே சிந்திக்கக்கூடிய ஆளுங்க மட்டும் கைதட்டணும். இதில் வரும்போதே லேஜாக நினச்சிட்டு வந்த ஆளுக்கு எரிச்சலாத்தையும் இருக்கும். கட்டிங்க போட்டோம் அதுலேயும் அவள்கிட்ட காசு வாங்கி எரிச்ச மசில் கிளப்பி இந்த பாட்டை என்ன மயத்து இந்த வெண்ணமயம் பண்ணேன் போட்டிருந்த இறக்கி விட்டாங்களே எங்கன்னு பிளாக்கில் ஓட்டுறாங்க யார்கிட்ட கேட்போம்னு அப்படியே லாவுறது. ஒரு பழக்கத்தை விடணும்னா இன்னைக்கு நம்ம ஒரு பழக்கத்தை தொடணும். உண்மை தானே? பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பஞ்சரை ஒட்டணும். நல்ல குட் கொஸ்டின். பஞ்சரை கடை இல்லை லீவு எதில் ஒட்டுவேன்? வாயில் ஒட்டுவியா? பைக்கு சொந்த வண்டி இல்லைன்னா அடுத்த ஆள்கிட்ட போய் கெஞ்சணும். நானும் வர்றேன் நீ கூட்டிகிட்டு போ. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? வேற காரை பிடிப்பார். அதே மாதிரி சரக்கு விடுற ஆள் சரக்கை விட்டால் மண்டை காய். கணேஜ் போயில போட்டுக்க. கணேஜ் போயில போடு. கணேஜன் போயில போடு. சுப்பிரமணிய போயில கூட போடு. இந்த கணேஜ் போயில போடுற ஆளுங்க உண்மையிலே அது ஒரு போதை தான். நம்ம சொல்கிறோம் நிப்பாட்ட முடியாது. அதை கேட்கும் போதே இல்லாத ஆள்கிட்ட போய் சுரண்டி கேட்பேன். ஏ மச்சான் போயில முடியா மண்டை காயுதியா? காய்ச்சின்னா பட் அப்பளத்தை பொறி மண்டை என்ன என்னையா? அது மன கட்டுப்பாடு ஒன்றுதான். அதில் இந்த போயிலையை வந்து போட்டுக்கிட்டு உதட்டுக்குள்ளே வைக்கும்போது அப்படியே அரும்பார வரப்பட்ட மாதிரி இருந்தா வாய் பண்ணி சூத்து மாதிரி இருந்தவாரு. ஆனால் ஏத்தாய் பொம்பளை ஆளுங்க நினைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் போயில ஓட்டாருன்னா உனக்கு முத்தம் கொடுக்கறத நான் சொல்ல மாட்டேன். சிறுநாய் பீவாட வரும். அப்படித்தான் பக்கத்தில் உதட்ட கொண்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒருத்தன் அவன் போயில ஓடுவானா கொண்டு போயிருக்கேன். அந்த புள்ள விடக்கு விடக்குன்னு உதஞ்சி தகரத்தை நெளிச்சு அவங்க அம்மாட்ட வெளியே ஓடியான்னு சொல்லியிருக்கு. இந்த புருஷன் எனக்கு வேணவே வேணாம்மா. ஏத்தா அவனை போயிலையே போட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்குறேன். என்னமோ தாலி டோட்டல் சாக்கடை மாதிரியே வாட வருது. என்ன அதே என்ன நீ பார்த்த? போடா வெண்ணமேனை எழுந்திரிச்சு போடா. நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள உள்ளே படுத்து கிடந்தேன். போயில ஒரு ஆள் வர யோசிக்கிறேன். போயிலைய போட்டு ஒரு ஆள் வாய் வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்திருக்கேன். அவனை விசாரிக்க போனவன் இந்த கையில் 4 கிலோ ஆப்பிள், இந்த கையில் ஆரஞ்சு,
வாங்கிட்டு போகும்போதே அழுதுட்டு போயிருக்கான். அவன் முழிச்சு பார்த்துட்டு அவ்வளோதான் நம்ம ஜோலி முடிஞ்சு போல ஒரு மாதிரியா கேதம் கட்டு அவன் தண்ணியா ஊற்றிக்கிட்டு அழுது அவன் ஆப்பிளை கொண்டு போய் அவன் நெஞ்சிலே வச்சிருக்கான். எதுக்குடா பூ சமாதிக்க வச்சிருக்கேன். அவன் பேச முடியல பாவம், சுவாசம் போய்கிட்டு இருக்கு, வாயெல்லாம் வெந்துருச்சு. அவன் சொல்லியிருக்கான் வாங்கண்ணே. இவன் போனவன் என்னடா படிச்சு படிச்சு சொன்னலடா போயல ஓடாதா போயல ஓடான்னு சொன்னலடா வெண்ணமேனே. இப்போ பட்டுக்கிட்டு யாரா முழிக்கிறது, செத்து போனா 4 பிள்ளை ஆறாமாப்பா, அந்த பிள்ளைக்கு யாராப்பா சொல்லுவேன், சுருப்புட்டு அடிச்சு போடுவேன் அப்படின்னு பேசிவிட்டு இவன் கையிலே தூக்கிக்கிட்டு உள்ள இருந்து பாக்கெட்டை எடுத்துட்டு கொட்டியிருக்கேன். கொட்டிக்கிட்டு இப்படி இப்படி உருட்டிக்கிட்டே கேட்டிருக்கேன். வாய் வந்துருச்சு, வெந்துருச்சுல கலை வெந்துருச்சுல. டாக்டர் என்னடா சொன்னாங்க, பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆணு வச்சிருக்கேன். அவன் செத்தே போனேன். நான் இதை செஞ்சுட்டு தானடா இங்கே படுத்து கிடக்கேன், இவன் என்ன மயத்து கிடைக்க. இதுதான் இன்னைக்கு நடைமுறை. பெத்த தகப்பேன் பிள்ளைகளை பூரா படிக்க வைக்காம இவன் குடினால அதுக்கு பூரா பிள்ளைய பூரா படிப்பை இழந்து காடு மேடெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சு அப்பையும் கடைசி வரைக்கும் தண்ணியை அடிச்சு குடியினால செத்து போனேன். அவன் மயம் ஒழுங்கா நிற்கிறானா பாடிக்கு முன்னாடி நிற ஓதல தான் நிற்கிறேன். அவன் அப்பயும் எதை தொட்டு செத்தேன். நம்ம அவனில் தானே படிப்பை விட்டு சீரழிஞ்சா நம்ம தொடலாமன்னு அந்த அறிவு இருக்கா? கிடையாது. நம்ம பேச்சுக்கு வேணா பேசலாம், நடைமுறைக்கு வருமா? வராது. அதுல சரக்கு அடிக்கிற வரைக்கும் பேசாம நிக்கிறேன். உங்க அப்பா வந்து பொம்பளை விழுகுதுங்க, காலில் விழுந்து அழுகுதுங்க. உங்க அப்பே ஐயா ராசா அவன் மயன் 12 மணி ஆனவனே ஒரு கோட்டரை சைடில் ஊற்றி விடுவாங்க. உடனே எங்க அப்பா அப்படின்னு ஐஸ் பெட்டியை பூரா தள்ளி விட்டு அவங்க அப்பனே செகதில் ஓட்டு பரட்டி பாறையில் ஏற்று வாங்கி மேலே போய் படுப்பேன். போதானே நடந்த சம்பவம்ப்பா. ஏய் செத்து போனா தூக்குறதுக்கு ஆள் இல்லடா இன்னைக்கு. அவனுக்கு எனக்கு தண்ணி வண்ணி கிடையாது, நான் தூக்க வர மாட்டேன்றேன். மனுஷனுக்கு மனுஷன் என்னையா வேற்றுமை? எல்லாருமே அதிக நாள் வாழ போறோமா? கிடையாது. அப்படித்தான் ஒரு ஊர்ல நாவல்ல நீ வல்லேன்னு எல்லாம் போட்டி. ஊர் பெரியவர் வந்தார். ஏன்டா ஏன் ஓட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், நேரம் ஆகுதுடா, சுடுவாட தூங்குடா. நான் தூக்க முடியாது, 2 கிலோமீட்டர் சமக்கணும், எனக்கு தேவைமைரா ஆய்வுன்னு சண்டை விடுறாங்க. ஒரு சேஜிபியை கூப்பிட்டாரு, இங்கே வா சேஜிபி இங்கே கொண்டு வா. நீ என்ன பண்ணுறேன்னா மணிக்கு எவ்வளோ வாங்குற? 1300 ரூபா. டயத்தை குறிச்சிக்க. பெரிய பக்கெட் இருக்குவார் பின்னாடி, பாடியை தூக்கி போடா. நீ ஒரு ஆளை குழியை பறிச்சு அடக்கம் பண்ணிட்டு வாடான்னு போய் குழியை பறித்து அவன் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஊருக்கார ஊரை அந்த 1300 ரூபா கொடுக்க வேண்டியதானே, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டேன். 1/4 மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி. 1/4 மணி நேரத்துக்கு எவ்வளோ 370 ரூபா வருதுன்னு சொன்னோடனே அவன் பார்த்தேன். உங்கள் எல்லாத்தையும் அப்படியே டோசர் பண்ணி கொண்டு போய் ஏன் உலகத்திலேயே எந்த தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு ஒரு ஆள் கீழே விழுந்து கிடந்தாலும் டாட்டாஜி ஓட்டக்கூடிய நபர் கூட ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க. நான் பார்த்துருக்கேன். இதை செய்யணும்னு கிடையாது, எல்லாத்துக்கும் செய்யணும். அதனால இன்னொரு சாங் பாடுவோமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருபுரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறாயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேராயப்பா.
மலை கொல்லி மலை விராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை என் ராணி மலை என் விறகு மலை என் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா உடம்புல உள்ள தீய சக்தியெல்லாம் போகணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம கிராமம் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு மாலை ஓட்டு போகிறீங்க ஐயப்பன் முருகன் அந்த மாலை ஓட்டு போகும்போது கூட மன நிம்மதி இல்லை ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் பஸ்ஸில் போகும்போது ஆண்களுடைய மனசை நான் பார்த்துருக்கேன் போகும்போதே யோசிச்சுட்டு போவாங்க முனியாண்டி மக சடங்குக்கு 1000 ரூபா செஞ்சோம் அவன் நம்ம பயணம்னு சொன்னதுக்கு 300 ரூபாயை கொடுத்துட்டு போகிறேன் அவனை மாலையை கலட்டி விட்டு தண்ணியை போட்டு அவனை புழக்கலை அவன் பூச்செண்டு பேத்தி வறந்ததுக்கு நான் 501 ரூபா கையில் வச்சு கொடுத்துட்டு ஆர்லிஸ் கொடுத்தேன் அவள் வந்துட்டு முனியாண்டி கோயில் விபூதியை வச்சு விட்றா ஓத்தா இருடி உன்னை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படிலாம் எத்தனை பேர் போயிருக்க மாலை ஓட்டு உண்மை தானே எங்கள் ஐயா நாங்கள் பரம்பரை கோடாங்க எங்கள் பாட்டேன் எங்கள் ஐயா எங்கள் அப்பா அப்பா குறிவாக்குறாங்க 18ஆம் படியாக இருந்தே எங்களை குலசாமி அழகுமலை எனக்கு தெரியெடுத்து ஆடுற ஆளுக்கு தான் நாங்கள் எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு அப்போ பிறந்த நாள் எனக்கு ராதா பிறந்த நாள் உங்கள் ஐயா குறிவாக்க ஆள் வந்திருக்காங்க ஆளுக குறிக்கு உட்காந்துட்டாருன்னா உங்கள் ஐயா எந்திரிக்க சாயந்தரம் ஆகும்டா போய் இந்த கேசரியை கொடுத்து விட்டு விபூதி வாங்கிட்டு வராந்தேன்னு சொன்னார் எங்கள் அம்மா நான் போனவொடனே எங்கள் ஐயாட்ட கேசரியை கொடுத்தேன் 2 வாயில் அள்ளி போட்டு ஐயா விபூதி வைப்பேன் என் அம்மா சொன்னிச்சுட்டேன் ஷார்ட்டை எடுத்துட்டான்டா ஷார்ட்டை எடுத்து என் மசுரை பூரா ஆட்டி சத்துன்னு அரைஞ்சாரு நான் அழுதுகிட்டே வந்தேன் எங்கள் அம்மா கிளம்பிருச்சு எடு விளக்க மறந்தது தூய்மையை குடிக்க எங்கடாவே என் பிள்ளையே விபூதி வைக்க சொன்னால் தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன் ஏன்னா அன்றைய காலத்துலலாம் எங்கள் ஐயாலாம் சொன்னார்னா கருவனூர் கிராமம் எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை ஊமச்சோளம் பக்கத்தில் இருக்கல கருவனூர் அப்போ அங்கே பாறைக்கருப்புன்னு ஒரு சாமி இருக்குது பெரியவங்களுக்குலாம் தெரியும் பாறைக்கருப்பு துடியான சாமி கம்மாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்போ அந்த பாறைக்கருப்பு அந்த குதிரை பாஞ்ச மாணிக்கு இருக்கும் 2 காது அப்படி விரிச்சுக்கிட்டு இருக்கும் ஊட ஒரு பறவை இருந்துச்சு ஒரு பறவை எல்லாரும் கேளுங்க இந்த பறவையை அந்த கிராம குறியில எந்த கோடாங்கி சொல்ல முடியல சொல்லாட்டா ஒவ்வொரு கோடாங்கியோடைய உடுக்க கருவனூர் ஆலமரத்தில் கட்டி வைக்கிறாங்க விட மாட்டேன்றாங்க அது என்ன பறவைன்னு சொல்லுங்கடா அப்புறம் கோடாங்கி ஊரம் பொய் வச்சிரியா அப்படின்னா கோடாங்கி ஊரம் உட்காந்துட்டாங்க அப்போ எங்கள் ஐயா மழை வஞ்சட்டாயன் மாட்டை பூட்டி உழுதுகிட்டு இருக்காரு நான் அந்த உழவு கட்டி இருக்குவார் அதை மிதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் ஓடியாந்தார் இந்த மாதிரி கருவனூர் பாறை கருப்பா அந்த சாமி கட்டுக்கு நிற்க மாட்டேங்குது நம்ம என்னதான் வரந்தனாலும் சாமி நிற்க மாட்டேங்குது சொல்ல விட மாட்டேங்குது அப்படி சொன்ன உடனே எங்கள் ஐயா உடுக்க எடுத்துகிட்டு போய் கருவனூரில் போய் சொன்னார் எங்கள் சாமியை அழைச்சி சொன்னார் அந்த குதிரைக்கு ஊட உள்ளது இந்த காது 2 காதுக்கு நடுவில் இருக்கிறது புறா அப்படின்றார் அந்த சிரிப்பி வந்து விழுந்தேன் என் காலில் அந்த சிரிப்பியை தவிர யாருக்குமே தெரியாது அப்படி குறி சொல்லி நாட்டில் பேர் வாங்கினாங்க அப்பெல்லாம் பெரியவங்க சாமி ஆடுவாங்க ஊரில் பொதுவாக ஆடி விருது கட்டி ஆடும்போது ஊருக்கார ஊரம் ஒரே குறி தான் கேட்பாங்க இன்னைக்கு என்னென்னமோ கேட்கணும் சிலிண்டர் விலையை குறைக்கணும் ஆமாம் என் ஆடு 2 ஈத்து ஈனன்னு 4 ஊட்டி போடணும்னு என்னென்னமோ கேட்குறான் அப்போ கிராமக்குறி என்ன கேட்பாங்க எப்போ மழை நல்ல சாமி நான் சொல்லு மழை இறக்கி விடு கருப்பா படக்குன்னு அடிப்பா இன்னும் 16 நாளில் கருப்பை மழை இறக்குறான்டா முக்காலும் சத்தியம்னா மழை வேஞ்சிச்சு இப்போ இந்த சாமி ஓன் சாமி இல்லை நொப்பேனோட சரி உனக்கு ஏன் மாதிரி தான் ஆடுவேன் இவனுக்கு சாமி அவனுக்கு சாமி என்பது பொதுவுதான் இன்னைக்கு அகராதிக்கு ஆடிக்கிட்டு குறி சொல்ல முடியல அருவாளை ஏறி ஒரு இலவட்ட பையன் நின்றுக்கிட்டு திமுருக்கு ஊருக்கார கேட்குற மழை எப்போ பெய்யும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன் அவன் மேலே ஏறிக்கிட்டு சமாளிக்கிறேன் மழை மழை உடனே ஒரு பொம்பளை மழைதான்ப்பா மழைதான் அவன் கருப்பன்ட்டே கேட்குற அப்புறம் என்ன காய்கறி கடைக்காரன்ட்டு கேட்பேன் மழை மழை ஐயோ கேட்டு விட்டாங்களே என்ன சொல்கிறது யோசிச்சு அடிச்சாம பாரு இன்னும் 113 நாளில்
மழை பெய்யும்டா, எப்படியும் பேஞ்சிடும், புயல் சொல்லிடுவாங்க. உண்மைக்கு ஆடின சாமி போய் இன்னைக்கு வீம்பு காடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலத்தையும் சொல்றேன் நான், உண்மையா இல்லையா? கை தட்டலாம். அப்ப சாமின்றது நம்ம தான்ப்பா பிரிச்சது. முத அந்த கருப்பை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? கருப்பை எங்கிருந்து வந்துச்சு? அலர் கோயில் கிடையாது, மலையாள நாட்டில் தான் பிறந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு சந்தன கருப்பு, அந்த கருப்பு, இந்த கருப்புன்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். கருப்பு என்பது உண்மை, வரலாறு பெரியவங்களுக்குலாம் தெரியும். கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடிவிட்டு மற்றதை பேசுவான். எக்கோ வச்சு சார் போய் ஹலோ ஹலோ வீர செந்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பி குமார், பிகேஎஸ் டிரான்ஸ்போர்ட் குணசேகரன் மற்றும் கே தன்னாயிரம், அஸ்விதா, அன்பு உறவுகள், செல்வம், விடிடி டிரான்ஸ்போர்ட், பாசத்துக்குரிய வீர செந்தில் விஸ்வாசம், வீர செந்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கீரனூர் அன்பு குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய எம்கேஆர் அன்பாலை ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கி இந்த புகைப்படத்தை எனக்கு அளித்த ஊராட்சி மன்ற தலைவர் எனது அன்பு நண்பர் வீர செந்தில் அவர்களுக்கும், இந்த அஞ்சூர் நாடு சுண்ணாம்பூர் மற்றும் எத்தனையோ கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கீங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம். பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்களே, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அஞ்சூர் நாடு கண்ணாறுப்பு மருதுசேனை சிவகங்கை ஒன்றிய செயலாளர் என் அன்பு உறவு எம் சங்கர் சார்பாக ரூபாய் 501 மறக்க மாட்டேன். கண்ணாயிருப்பு என் அன்பு உறவுகளை, எங்கே சென்றாலும் அன்பாலயத்துக்கு உதவி செய்கிறீங்க. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அதனை தொடர்ந்து செய்தி வீடி 2 கட்டு அண்ணே, கடுகு 3 அண்ணே, பின்னாடினே இங்கிட்டா அக்னி வீரன் லாரி சர்வீஸ் உரிமையாளர் அழகு சுந்தரம் முரசுபட்டி குறிப்பு, குறித்த நேரத்திலே மணல் சப்பலே செய்யப்படும். இப்போ ஒரு லோடு இதில் அடிவேன். உண்மையிலேயே எல்லாமே ஒரு பெரிய புண்ணியம் சார்ந்த தொழில் தான். எல்லாமே நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணே அக்னி வீரன் லாரி சர்வீஸ் உரிமையாளர் அழகு சுந்தர அண்ணன் முரசுபட்டி என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. மணல் ஜல்லி சிமுண்டு எது வேணாலும் எங்கள் அண்ணே அக்னி வீரன் லாரி சர்வீஸை நாடுங்க. நன்றி, வணக்கம். சுண்ணாம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் துடியான தெய்வம் தானையா. சுண்ணாம்பூர் அஞ்சூர் நாட்டு மக்களை சாமியெல்லாம் காக்குது வாரையா. சுண்ணாம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா, அரணவள்ளி இருக்கிறாளையா, மக்களை எல்லாம் அன்புடனே காக்கிறாளையா, அரணவள்ளி அன்புடனே காக்கிறாளையா. வணங்குதையா. கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா, 18ஆம் படியா, 18ஆம் படியா. அழகு மலை எல்லையை விட்டு
அஞ்சூர் நாட்டுக்கு வந்துதான் நேரம் ஆச்சியா. சுண்ணாம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. தத்துவமா நிக்கிது முன்னாடி தானையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இன்னும் தாவத்தலையா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா தங்கச்சி அரணவள்ளிய பார்க்கத்தான வந்துட்டானையா. சுண்ணாம்பூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. தத்துரமா சாமி ஊர நிக்கிது வாரையா. சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குது வாரையா. சாமி எல்லாம் உங்களை எல்லாம் காக்குது வாரையா. கர்ணன் மிஸ் திருமாஞ்சோலை கர்ணன் மிஸ் சார்பாக ரூபாய் 201 எங்க மச்சான் வந்திருக்காப்ல. எனது அன்பு மச்சான் எனது தங்கச்சி வீட்டுக்காரர் சிறுவனூர் மச்சான் மாணிக்கம் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி மச்சான். நன்றி மச்சான். என்ன கருத்தில் புனர்நல மேலூர் வட்டம் அஞ்சூர் நாட்டை சேர்ந்த சுண்ணாம்பூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஆரணவள்ளி அம்மன் கோவில் 48ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் முதல் மரியாதை உயர்திரு ஆ மாயாண்டி அம்பலம் அவர்கள், 2ஆம் மரியாதை உயர்திரு சியண்ணா பே வீரனன் அம்பலம் அவர்கள், கீரனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌசல்யா வீரசெந்தில் பிகாம் அவர்கள், மேலூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் கீரனூர் கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலும் சுத்து வட்டாரத்திலிருந்து வருகை தந்த அன்பு உறவுகள் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதை வரிசையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, பேச்சுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு குயில், அப்படித்தான் சொல்லலாம். அவங்களை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை ப்ரோ. அவ்வளோ பெரிய ஆள்ரா. என்ன சொல்றிய எம்ஏ அண்ணே, ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. நாடக உலகத்துல யாருமே முட்டு படிப்பு படிச்சதே இல்லை. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? எம்ஏ படிச்சா அந்த பிள்ளைக்கு இங்கே வருது. அவங்க ஆத்தா பெஞ்சில் எம்ஏ சொல்லிவிட்டு அப்படியே ஆமா கலை எழுத்த மாதிரி இருக்கிறேன் பாரு. தோரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பிலே சத்து இல்லாட்டாலும் குரலிலே சத்து கொண்டு ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களை அறியாம கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு அதிசய சிறுவம் எனது அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கு? பசுமையா? அஞ்சூர் நாடு பூவந்தி மறக்க முடியாத கிராமம். பூவந்தி பசுமை உறவுகள் மற்றும் அரசு அதிகாரிகள், முக்குளத்தோர் கல்வி மையம் அஞ்சூர் நாடு பூவந்தியிலிருந்து நன்கொடை வழங்கி அன்பை சேர்த்த பூவந்தியிலிருந்து வருகை தந்த என் உறவுகள் அத்தனை பேருக்குமே நன்றி, வணக்கம்.